Friend, 12th standard, chapter 2, example 2.35, find all cube root of root 3 plus I. Root 3 plus I would cube root value na question mark. Okay. So therefore, na z cube equal to cube root na z. Yena z ஒரு function நம்ம consider பண்ணிட்டோம். அப்ப z cube equal to root 3 plus I. அப்ப z கூட வரும் root 3 plus I whole power 1/3. இதான் cube root. Square root na 1/2. Fourth root na 1/4. Okay. இப்போ நமக்கு இதுக்கு போலார் ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும் ரிசல்ட்டை கியூப் ரூட்டை ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இதுக்கு போலார் ஃபார்ம் தெரியும் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது என்னென்ன ஃபார்ம் பண்ணும் ஆர் வேல்யூ ஃபைன் பண்ணும் தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணும். ஓகே இப்போ எக்ஸ் வேல்யூ ரூட் 3 ஒய் வேல்யூ ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ ஆர் வேல்யூ என்ன ஃபார்ம்லாம் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம் ஒய்யை ஸ்கொயர் பண்ணுறீங்க. ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 1 ஸ்கொயர் பண்ண 1 3 + 1 4 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. Next theta value find பண்ணணும். theta value find பண்ணதுக்கு முன்னாடி alpha value find பண்ணணும். alpha value என்ன ஃபார்முலா tan inverse of modulus of y by x. y value root 3, y value 1. ஓகே y value நமக்கு 1 by root 3. ஓகே 1 by root 3. 1 by root 3 அப்போ ஃபங்க்ஷன் வரும் நமக்கு tanல by 6 வரும் by 6. ஓகே இப்போ நெக்ஸ்ட் பை ஆல்பா வேல்யூ ஃபைண்ட் பண்ண நெக்ஸ்ட் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன பண்ண போகிறோம் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு வரும் ஆல்பா வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் 5/6. நெக்ஸ்ட் இப்போ எடுத்து சப்ஜெக்ட் பண்ணலாமா. அப்போ நெக்ஸ்ட் இசட் ஈக்குவல் டு ஃபாலோ பண்ணோம் ஆருக்கு 2 காஸ் by 6 ப்ளஸ் ஐ சைன் by 6 ஹோல் பவர்னா நமக்கு கிஃப்ட் ரூட்டுக்கு 1/3 அதை டேர்ம்ஸ் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிட்டு. ஓகே இது ஃபுல்லாக நமக்கு ரூட் 3 ப்ளஸ் ஐவோட போலார் ஃபார்ம் ஆர் வேல்யூ தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு ஹோல் பவர் 1/3 ஃபங்க்ஷனை இது சேமாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு மற்ற 1/3 இதுனா 2க்கு இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுங்க ரிமைனிங் ஒரு அப்போ 2 ஹோல் பவர் 1/3 காஸ் by 6 ப்ளஸ் ஐ சைன் by 6 ஹோல் பவர் 1/3. இப்போ இது எப்படி சொல்லலாம் கியூப் ரூட் ஆஃப் 2ன்னு சொல்லலாம் ரூட் போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ 4னா 4 யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நமக்கு 2k பை ஆட் பண்ணணும். இப்போ அந்த 5/6 கூட 2k பை ஆட் பண்ணுறான். இங்கே அதே மாதிரி 2k பை ஆட் பண்ணணும் ஹோல் பவர் 1/3. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை எல்சி எடுங்க 6 × 2 12 k பை ப்ளஸ் 1 × பை by 6. நெக்ஸ்ட் டைம் 1 × 6 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12k பை ப்ளஸ் 5/6. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னா இதில் 2லேயே காமன் பண்ணுறான் 5/6 காமன் எடுக்கலாம். இங்கேயும் 5/6 காமன் எடுத்தால் அங்கே 12k இருக்கும் ப்ளஸ் 1 இருக்கும் மட்டும் 12k பை 1 × பை கரெக்டாக ஃபார்மேட் வரும்போது by 6 மட்டும் இதுலேயும் பை எடுக்கலாம் இதுலேயும் பை காமனாக எடுத்துட்டோம் 6 காமனாக இருக்குது. சேம் அதுலேயும் பை காமனாக எடுத்து 6 எடுத்து ஹோல் பை 1/3. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் டிமார் தேரம் அப்ளை பண்ண போகிறோம். டிமார் தேரம் நம்ம இந்த 1/3 அப்ளை பண்ணுறோம். 5/6 × 1/3 3 × 6 18 3 × 6 18. ஓகே நெக்ஸ்ட் கே வேல்யூ ஃபைண்ட் பண்ண வரோம் 3 வரைக்கும் தானே வரும் 0 1 2ஓட ஃபினிஷ் பண்ண வரும் 3 வேல்யூ கரெக்டாக இருக்குது இந்த 3க்குள்ளாரே முடிச்சிருக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் கேக்கு 0 யூஸ் பண்ணுறீங்க இதில் கொண்டு என்ன வரும் கே வேல்யூ 0 யூஸ் பண்ணால் இது 0 ஆகிடும் 1 by 18 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் by 18. கேக்கு 1 யூஸ் பண்ணுங்க அப்படி கியூப் ரூட் ஆகணும் இதே சேம் ஃபங்க்ஷன் தான். கேக்கு 1 யூஸ் பண்ணால் 12 + 1 அப்போ 13 by 18. இங்கே என்ன 1 யூஸ் பண்ணால் 12 + 1 13 by 18. கேக்கு 1 யூஸ் பண்ணால் கேக்கு 2 யூஸ் பண்ணுங்க 3 √3 கேக்கு 2 யூஸ் பண்ணால் 2 × 12 24 20 + 1 25 by 18 ப்ளஸ் ஐ சைன் 25 by 18. ஓகே இப்போ இதோட நமக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா புக் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துறாங்க கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே இதோட கொடுத்தா கரெக்டு தான். ஓகே இப்போ 25 விடணும் பை ப்ளஸ் 7 by 18 இருக்குது ப்ளஸ் ஐ நான் இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன் 18 பை ப்ளஸ் 7 பை by 18 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு சேம் 25 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். கிராஸ் எல்சிஏ பண்ணால் 18 பை என்ன வரும் 25 by 18 அதே சேம் இந்த ஃபங்க்ஷன். இப்போ காஸ் 180 ப்ளஸ் தீட்டா 180 ப்ளஸ் தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட்லாம் நமக்கு டேனு ரெசிப்ரோக்கல் மட்டும் தான் பாசிட்டிவ். இங்கே காசு வந்துருக்குது நெகட்டிவ் இங்கே சைன் வந்துருக்குது இது நான் தேர்ட் குவாட்ரண்ட்லாம் நமக்கு டேன் என்ன வந்து அப்போ டேன் வந்தால் பாசிட்டிவ் போடலாம். அப்போ நமக்கு நெகட்டிவ் என்ன வரும் 180னா சேஞ்சஸ் ஆகாது காசு தான். அதே மாதிரி வரும் பை வந்தாவே 180 வரும் அப்படியே சேமாக வரும் சைன் அப்போ 180 ப்ளஸ் தீட்டா வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல என்ன நமக்கு நெகட்டிவ் வரும் இங்கே நெகட்டிவ் வந்துடும். ஓகேவா இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.